எடுக்கிட்டா இல்ல சூப்பர். அப்படியா? என்ன சிறடிக்கு ஆசை சீரியலில் இன்றைக்கி என்ன நடக்க போதுன்னு பார்த்தலாம். சிறடிக்கு ஆசை சீரியல் தரமாக போயிட்டுருக்குன்னு சொன்னாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே மனோஜும் நம்ம ரோகிணியும் வந்து பார்த்திங்கன்னா பேசுறதுக்கு ஒரு தயக்கம் உண்டாதுன்னே சொல்லாங்க. ஏன்னா ரோகிணி அவங்க வந்து பார்த்திங்கன்னா நகையை கேட்டு வந்து நம்ம விஜயாமாட்ட கொடுத்துருப்பாங்க. விஜயம்மா அந்த ஃபங்க்ஷனுக்கு போட்டு போய் அந்த உரிமையாளர் நகையை வந்து கழட்டி தர சொல்லி விஜயம்மாட்ட கேட்டு கழட்டி வாங்கிட்டு போயிடுவாங்க. ஆனால் இது போலியான நகை அப்படின்னு சொல்லி, அதாவது திருட்டு நகைன்னு சொல்லி நம்ம மனோஜுக்கு தெரிஞ்சிருச்சு. அவங்க அம்மா வந்து எல்லாத்துக்கு முன்னாடி சொல்லிட்டாங்க. மனோஜ் ரெண்டு ரோகிணி கிட்ட பேச மாட்டேங்க. ரோகிணி ரெண்டு அவாய்ட் பண்ணி மனோஜை விட்டு பேசாமல் இருக்க முடியல. மனோஜ்கிட்ட பேசுகிறாங்க. நீ எங்கள் அம்மா நகை போலியான நகை கொடுத்தில, அது வந்து பணத்தை கொடுத்துட்டு நீ என்கிட்ட பேச அப்படிங்கிறாங்க. எதுக்கு எடுத்தாலும் அம்மா அம்மா நீ சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம சீதாவை கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. நம்ம முன்னாடி நின்று இவங்க தான் கல்யாணம் பண்ணி வைக்கிறான்னு சொல்லாங்க. அதாவது சீதாவுக்கும் அந்த டிராஃபிக் போலீஸ்காரனுக்கும் மீனா அவங்க கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. மீனா கல்யாணம் பண்ணி வச்சுட்டு வெளியே வரும்போது ஒரு தரமான ஒரு சம்பவம். அந்த இடத்துல முத்து இருக்காங்க. முத்தோட ஃப்ரெண்டு வராங்க. அந்த ஆஃபீஸ் முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறாங்க. ஃபஸ்ட்டு மீனாவை தான் பார்க்குறாங்க. இந்த கல்யாண மாலை போட்ட மாதிரி நம்ம சீதாவையும் இவங்களையும் பார்த்தாங்கன்னா ஒரு தரமான ஒரு சம்பவம். எனக்கு தெரிஞ்சளவு சொல்கிறேன், இது வந்து ஒரு கனவாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு டவுட்டாக இருக்குது. பார்த்துட்டு அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டேஸ். பை வியூவர்ஸ்.